ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான நீஸ்கோய் சீசன் 1 எபிசோட் 17 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீஸ்கோய் சீசன் 1 எபிசோட் 17. இப்போ ஃபெஸ்டிவல் டயத்தில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் கேங் மெம்பர்ஸ் போட்டு ஸ்டாலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எங் மாஸ்டர் நீங்கள் வேணா பிரேக் எடுத்துக்கோங்களேன்னு சொல்லலாம். நான் எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன், அது வரை வேலை பார்க்குறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். மற்ற ஸ்டாலில் இருக்கிற காய்ஸ்க்காக நம்ம ஹீரோ சமைச்சு எடுத்துட்டு போகிறான். இன்னைக்கு நைட் என்னோட முக்கியமான கோலே சூப்பர் மேக்கிங் ஐட்டமான ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் சாம வாங்கணும். அதை வாங்கிட்டா கண்டிப்பாக என் லவ் லைஃப் சக்ஸஸ்ஃபுல் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நானும் ஓடிடிராவோ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா போகிற வழியில் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ எடுத்துருதான். பார்த்தா அது சிட்டோகே தான். நீங்கள் என்ன பண்ணுறேன்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது நான் கேட்கணும்னு வா சொல்கிறேன். நான் ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ண வந்தேன் சிட்டோகே சொல்லவும் எங்காலுங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. நான் ஹெல்ப் பண்ண வந்தா நம்ம ஹீரோ சொல்றேன். யங் மாஸ்டர் நம்ம பசங்கிட்ட அந்த பேரையும் சேர்த்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு ஒருத்தன் வந்து பார்த்துட்டு, ஓ நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுத்தி பார்க்க போறீங்களா? ஈவன் உங்க கேர்ள் ஃப்ரெண்டை வெயிட் பண்ண வச்சுட்டு எங்க கூட வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணிருக்கீங்க, நீங்க கிரேட் அப்படின்னு அவன் சொல்றான். ரெண்டு பேரும் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் கிளம்பியிருந்தான். நமக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. நீ என் பாய் ஃப்ரெண்டா நடிக்க போறான்னு முடிவாயிடுச்சு. எனக்கு ஆக்டோபஸ் பார்ட்ஸ் வாங்கிட்டான்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ஒரு கடை நல்லா இருக்கும், அங்க போலாம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். யங் மாஸ்டர் நீங்களா அப்படின்னு பார்க்கவும் எனக்கு ஆக்டோபஸ் வேணும் நம்ம ஹீரோ சொல்லவும் எவ்வளவு வேணுமா எடுத்துக்கோங்க அப்படின்னு அவன் அள்ளி கொடுத்து விடுறான். ஆளுங்க நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க போலயே அப்படின்னு வா கேட்கவும், ஆமா எப்பவுமே நிறைய ஸ்டால் என் ஆளுங்க போடுவாங்க நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப நீ உன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு விளையாடலாம் போலயே அப்படின்னு சிட்டோகே கேட்கவும், அதுவும் உண்மைதான் நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ ராக்கோ நீ என் கூட இன்னைக்கு டேட்டிங் வாரியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. உனக்கு வெக்கமே இல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். நீ எனக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் மாதிரி உன் கூட நடந்து போனாலே உன் ஸ்டால்ல இருக்கிற ஆளுங்க எனக்கு ஃப்ரீயா எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு சிட்டோகே நம்ம ஹீரோவை கூட்டிட்டு எல்லா ஸ்டாலையும் என்ஜாய் பண்ண போறா. அது ஒருவேளை என் இமேஜினேஷனா நம்ம ஹீரோ பாக்குறான். ஓனடரா மறைஞ்சு நின்றுட்டு இருக்கா. ஃபெஸ்டிவல் டேலையும் அவங்க ஒன்னாதான் சுத்துறாங்களா? கண்டிப்பா அவங்க ஃபேக் கப்பல்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இதை பண்றாங்களோ என்னமோ. சரி நான் இன்னைக்கு கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் சாம வாங்கணும் அப்படின்னு ஓனடரா பாத்துட்டு இருந்தா. டாச்சிபானாவும் அந்த இடத்துக்கு வந்துருந்தா. ஓனடரா நீ அந்த சாம அங்க தான் வந்திருக்கியான்னு கேட்கவும் இல்ல அப்படின்னு ஓனடரா சமாளிக்கிறா. நம்ம ஹீரோ சிட்டாகே ஒன்னா போறத டாச்சிபானா பாத்துருந்தா. இது சரி இல்லையே, நம்ம போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி வா சொல்லவும் ஐயோ வேணாப்பா அப்படின்னு ஓனடரா சொல்றா. அவ கூட தான் நான் மோஸ்ட்லி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றல அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் அந்த பொண்ணு பாரு அவ செம கியூட்டா இருக்கால, பிளாண்ட் ஹேர், அவளோட பாடியோ கிரேட்டா இருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணுங்க பேசுறாங்க. அந்த பொண்ணு கூட அந்த பையன் என்ன பண்றா? ஒருவேளை அவங்க கப்பிள்ஸா இருப்பாங்களோ? கண்டிப்பா அந்த பொண்ணு அந்த பையனை யூஸ் பண்ணிட்டு ஏமாத்திடுவா அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அட்லீஸ்ட் இப்போதைக்கு நம்ம பார்க்க கப்பிள்ஸ் மாதிரியாச்சும் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா அந்த பொண்ணு ஏன் யொகாட்டா போடல அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கறாங்க. யொகாட்டா போடுறது அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு சிட்டோகே கேட்கறா. அவங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லி டாச்சிபானாவும் ஓனடராவும் பாக்குறாங்க. ஆனா என்னப்பா இது கிழிஞ்சுக்கிட்டே இருக்கு, இதை வச்சு நான் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சிட்டோகே கேட்க வந்து போன பேப்பர் ஸ்கோப்பை வச்சு நம்ம ஹீரோ நிறைய மீனை பிடிச்சி போடுறான். சின்ன வயசுல நான் வீட்டுல வச்சு இதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு கை வந்த கல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் யங் மாஸ்டர் நீங்க எல்லா வருஷமும் வந்து இப்படிதான் ஸ்டால காலி பண்ணிட்டு போயிருந்தீங்க, சோ உங்களுக்காகவே இந்த வருஷம் புதுசா ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய சைஸ் ஃபாஸ்டா போகக்கூடிய மீனை வச்சிருந்தா. நம்ம ஹீரோ அதை கரெக்டா அந்த ரிங்குக்குள்ள போடுவான். அது சைஸுக்கே அது ரிங்குக்குள்ள மாட்டிக்கிடுது. ஜெயிச்ச சில மீன் நம்ம ஹீரோ அவாக்கிட்டே கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோ சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றேன். ஆமா அந்த பக்கம் என்ன ஒரு பெரிய கோட்டை இருக்குன்னு சிட்டோகே கேட்கவும் ரிலேஷன்ஷிப் சாம வாங்கணுமே நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நான் அந்த சாம வாங்கிட்டு வந்துருந்தேன், ஹோண்டா எனக்கு வழியை கிரியேட் பண்ணு அப்படின்னு டாச்சிபானா கோட்டத்துக்குள்ள டைவ் அடிக்கிறா. அவ லவ் பண்ற பர்சன் கிட்ட அவ அக்ரெசிவா நடந்துக்கிறா. நான் எப்ப அப்படி இருக்க போறேன் அப்படின்னு ஓனடரா யோசிக்கிறா. சிட்டோகே நான் இதை போய் வாங்கிட்டு வந்துருந்தேன், நீ இங்கே வெயிட் பண்ணு சரியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போகவும் இங்க என்ன எங்கே வெயிட் பண்றது, நம்ம பிரிஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு பசாம நம்ம ஹீரோ கையை போய் பிடிச்சிக்கிட்டு நானும் அவன் கூடவே வரேன், ஏன்னா நீ தான் என்னோட ஃப்ரீ பாஸ், நான் ஒன்னு தொலைச்சிட்டோம்னா எனக்கு வேற எந்த ஸ்டாலையும் ஃப்ரீயா எதுவும் கிடைக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ கையை பிடிச்சிக்கிறா. கோட்டத்துக்குள்ள நம்ம ஹீரோ சிட்டோகேவோட கையை பிடிச்சிட்டு உள்ள போறான். சிட்டோகே என்னானாலும் சரி கையை விட்டுறாதா, அப்புறம் தொலைஞ்சு போயிருவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப ஒரு வழியா கிட்ட போய் நம்ம ஹீரோ அந்த சாமியை வாங்கிட்டான். சீக்கிரமா வெளியே போலான்னு சிட்டோகே சொல்றா. அப்ப அவ கையை நம்ம ஹீரோ விட்டுருதான். அவ கை இந்தா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்தா. ஓனண்டரா அங்க வரா. என்ன இது சிட்டோகே ஓனண்டராவா மாறிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சிட்டோகேவா அந்த கோட்டத்துல இருந்து வெளியா வந்துட்டா. ஏச்சிச்சோ நீயும் ரிலேஷன்ஷிப் சாம தான் வாங்க வந்தியா அப்படின்னு வா பாக்குறா. நீயும் இதை வாங்க தான் வந்தியா நம்ம ஹீரோ கேக்குறான். இந்த கூட்டத்துக்குள்ள போய் என்னால வாங்க முடியலப்பா அப்படின்னு வா சொல்றா. ஆமா நீ சிட்டோகே கூட தானே இருந்தா, அவ எங்க போனான்னு கேட்கவா. அவ அந்த கூட்டத்துல எங்கேயோ போயிட்டா, இப்ப அவ எங்க இருக்காளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சிட்டோகேவா நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கா. எல்லா பொண்ணுங்களுமே யொகாட்டாங்கிற அந்த ட்ரெஸ் தான் போட்டுருக்குதா நோட்டீஸ் பண்றா. முதல்ல அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போவோம் நம்ம ஹீரோ சொல்றான். ரிலேஷன்ஷிப் சாம வாங்கின அடுத்த செகண்ட் நான் ஓனடராவை மீட் பண்ண உண்மையிலேயே அந்த சாம ஒர்க் ஆகுது. பட் சிட்டோகேவன் நினைச்சாதான் பாவமா இருக்கு. இல்ல நான் எதுக்கு அவளை பார்த்து பாவப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஈவன் ரிலேஷன்ஷிப் சாம வாங்க முடியலனாலும் ஏச்சிச்சோ கூட நான் இப்ப இருக்கிறேன், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ஓனடரா நினைக்கிறா. ஒருத்தர் தள்ளி விட்டு அது கீழே விழுவோம். ஓனடரா அதை எடுக்கும்போது அவ ஸ்லிப்பர் பிஞ்சிருது. ஸ்லிப்பர் இல்லாம அவளால நடக்க முடியாது. சோ நம்ம ஹீரோ தான் அவளை இப்ப தூக்கிட்டு போறான். ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாரிப்பா நான் ரொம்ப
ரொம்ப ஹெவியா இருக்கல்ல அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது உண்மையிலேயே நடக்குதா, இது கனவுல கூட நடக்கும் நான் எதிர்பார்க்கலையா அப்படின்னு ஓனடரா நினைக்கிறேன். ஓனடர் அவ சேஃபா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ சிட்டோகிவை தேடி போலான்னு பார்த்தா ரிலேஷன்ஷிப் சாம காணும் அப்படின்னு சிட்டோகி சொல்றா. பார்த்தா ஒரு போனை தூக்கிட்டு போகவும் நம்ம ஹீரோ அதை துரத்திட்டே ஓடுறான். கரெக்டா ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கு. என்னாலயும் அந்த சாம வாங்க முடியல, காலி ஆயிடுச்சு அப்படின்னு டாச்சிபனா பார்த்தா டாச்சிபனா அசையாத அங்கேயே நில்லு, கொஞ்சம் கூட அசையாத அப்படியே நில்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த மாஸ்டர் ராக்கு இப்பெல்லாம் நீங்க என்ன அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த பொண்ணை விட்டுட்டு நீ என் கூட இருக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு டாச்சிபனா கேட்கறா. அந்த போனை ஓடிடக்கூடாதே நம்ம ஹீரோவில் அசையாம இருக்க சொன்னா. மாஸ்டர் ராக்கு நமக்குள்ள அதுக்குள்ளேயே அது நடக்கணுமா, நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி தெரியல அப்படின்னு வா கேட்கறா. இல்ல இருந்தாலும் நான் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி அவ கண்ண மூடிட்டு நிக்கிறா. அந்த பூனை எப்படிலான்னு பார்த்தா அது எஸ்கேப் ஆகி ஓடிடுது. சோ நம்ம ஹீரோவும் ஓடிடுதான். என்னாலயும் ரிலேஷன்ஷிப் சாம வாங்க முடியலையே அப்படின்னு சுகுமி வருத்தப்பட்டு இருக்கா. கண்ணை வச்சு அவ பிரைஸ் அடிக்க ட்ரை பண்றா. பட் எல்லாமே மிஸ் ஆகுது. என் ஷாட் மிஸ் ஆனதே இல்ல, இந்த துப்பாக்கியில என் ஒர்க் ஆகல அப்படின்னு அவ பாத்துட்டு இருக்கும் போது அந்த பூனை வந்து சுகுமி மேல மோதி அந்த சாம கீழே போட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுது. ஹே சுகுமி அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கவும் சுகுமி ரொம்பவும் வைக்கப்படுறா. ஒரு கேலியோ டைப் கேட் இந்த பக்கமா ஓடினதை பாத்தியா நம்ம ஹீரோ கேட்கவும் அது அந்த பக்கம் போச்சுன்னு சொல்லவும் டக்குன்னு நம்ம ஹீரோ கண்ணை வச்சு ஒரு விஷயத்த ஷார்ட் பண்ணிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இந்த கிஃப்ட் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொடுத்துட்டாங்க இருந்து கிளம்புறான். அந்த போன திரும்ப வந்து அந்த சாம எடுத்துட்டு ஓடிடுது. 99 கேர்ள்ஸ் கிட்ட நம்ம கேட்டு பார்த்துட்டோம், எல்லாரும் நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஷோவா அவன் ஃப்ரெண்ட்ஸும் நின்னுட்டு இருந்தா. ஷோ தலையில அது சாம போட்டுட்டு போகுது. அந்த லேடி நல்லா இருக்கா, எஸ்கியூஸ் மீ என் கூட சுத்தி பாக்குறீங்களா அப்படின்னு ஷோ போய் அது யாருன்னு பார்த்தா ரோரி தான். ஷோவை பார்த்த உடனே ரோரி ஒரே கிக்கு தான். ஷோவும் பறந்துருதான், அவன் கையில இருந்த சாமும் பறந்துருது. அப்ப அது ஒரு பொண்ணு காலு கீழே போய் விழுது. நம்ம ஹீரோ இப்ப எல்லா இடத்துலயும் அந்த பூனையை தேடிட்டு இருக்கான். இதை உன்னோடது தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும் ஆமாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது யுக்காடா ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்ச் ஆன சிட்டோகே தான் அங்க நின்னுட்டு இருக்கா. முக்கியமான விஷயம் வாங்கிட்டு இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறியே அப்படின்னு வா சொல்லவும் நீ எப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லாரும் யுக்காட்டா போட்டிருந்தாங்க, அதான் கிளாட எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னேன். இதை போட்டுன்னு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான்ப்பா இருக்கு, இது எனக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு வா சொல்லவும் இது உண்மையிலேயே உனக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா சரி அடுத்த வருஷமும் நான் இதையே போடுறேன் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வாங்கியிருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் சாம் ஒரு பையன் இந்த சாம ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்தா அது அந்த பொண்ணு கிட்ட அவன் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி அப்படின்னு அங்க இருக்கிற போர்ட்ல போட்டிருக்கு. ஓ இதுக்கு தான் இவன் இதை வாங்கியிருக்கானா, யார்கிட்ட கொடுக்க போறானோன்னு சிட்டோகே யோசிக்கிறா. திடீர்னு இவன் ஏன் இப்படி யுக்காட்டாக்கு சேஞ்ச் ஆனா, சரி இதை கண்டுபிடிக்க அவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. ஆக்சுவலி பசங்க இந்த மாதிரி விஷயத்த வச்சிருக்க மாட்டாங்க, சரி இதை அவ தான் எடுத்து அவகிட்டே கொடுத்துருவோம். சிட்டோகே இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ தூக்கி போடுறான். இதுக்கு அடுத்த ப்ரப்போசல்னு அவ அப்பதான் போர்ட்ல பாத்திருப்பா. இதுக்கு ஏன் நீ இவ்வளவு ஷாக் ஆகுற நம்ம ஹீரோ கேட்கவும் என் கிட்ட ஏன் நீ கொடுத்த அப்படின்னு சிட்டோகே கேட்கவும் பின்ன வேற யார்ட்ட கொடுக்கணும் நம்ம ஹீரோ கேட்கறான். ஜோக் பண்ணது சீரியஸாவா சொல்றேன்னு கேட்கவும் சீரியஸா தான் இதை நீயே வச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். இவன் என்ன இப்படி சொல்றானா, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, உண்மையிலேயே இவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றானா அப்படின்னா இவன் என்ன லவ் பண்றானா அப்படின்னு சிட்டோகே மனசுக்குள்ள நினைக்கிறா. இவளுக்கும் இந்த சாம் மேல ஆசை இருக்கும்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எப்போல இருந்து உனக்கு இந்த ஐடியா இருக்குன்னு கேட்கவும் ஓ இதை வந்துட்டு கொடுக்கணுங்கிறதா, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லவ் பண்ண ஆரம்பிச்சு டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டானா அப்படின்னு யோசிக்கிறா. இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல யோசிக்கும் போது பின்னாடி கையை கொண்டு போவோம். என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். ட்ரெஸ் ஒழுங்கா கட்டாததுனால அவளோட ஸ்லாஷ் அவந்துகிட்டு வருது. வானா அதை கட்டி விடுறான் நம்ம ஹீரோ சொல்லவும் கிட்ட வராத நான் அண்டர்வேர் எதுவோ போடலன்னு சொல்லவும் அடிப்பாவே உள்ள ஏன் எதுவோ போடல நம்ம ஹீரோ கேட்கவும் யுக்காட்டா போடும்போது உள்ள எதுவோ போடக்கூடாது தானே கேட்கவும் அதெல்லாம் ரூமர், அதை நீ நம்பி இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போறான். நீ மட்டும் எதையாச்சும் பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. இவன் நீ என்கிட்ட இந்த சாம கொடுத்தாலும் இதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் நிறைய திங்க் பண்ணணும்னு சொல்லவும் இதுக்கு எதுக்கு திங்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவா அந்த போர்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே புரிய வருது. நீ நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம ஹீரோ ட்ரெஸ் போடுவா அடப்பா அப்படின்னு ஷாக் ஆகுறா. நான் அந்த அர்த்தத்துல ஓக்கிட்ட அதை கொடுக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு ஏன்டா என் ட்ரெஸ்ஸை விட்ட, இந்த பக்கம் பார்த்தா கொன்றுவேன் அப்படின்னு சொல்றா. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சாமால எல்லா பொண்ணுங்களுமே இப்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரிலேஷன்ஷிப் சாம் வாங்கின அடுத்த செகண்டே ஒன்னு தடவை தான் நம்ம ஹீரோ மீட் பண்ணா. பட் கடைசியில சிட்டோகே கிட்ட தான் நம்ம ஹீரோ அதை கொடுத்துருக்கான். பட் நம்ம ஹீரோவோட மனசுல ஸ்டில் நம்ம ஹீரோ இன்னும் ஒன்னு தடவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோடு இதை விட இன்னும் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.